திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவேதனை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவு இன்றைய அட்சய திருதியை பற்றி ஒரு சிறிய பதிவு. இந்த பொருட்களில் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு விரிவான பதிவை பார்க்கலாம். ஜோதிடத்தின்படி அட்சய திருதியை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் தினமான திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்து மதத்தின் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அட்சய என்றால் அழியாத, எப்போதும் அழியாத என்ற பொருள் கொள்ளலாம். திருதியை என்றால் சுக்லபட்சத்தின் 3ஆம் நாள் என்பதை குறிக்கிறது. இந்நாளை நடந்த வரலாற்றின் முக்கிய சில சம்பவங்களை பார்க்கலாம். இந்நாளில் தான் மகாபாரதம் எழுத ஆரம்பித்ததாக கூறுகிறார்கள். இந்நாளில் மகாமுனிவர் வேதவியாசர் புண்ணிய காலத்தில் மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தை எழுத தொடங்கினார். அதேபோல் கங்கை பூமிக்கு இறங்கிய நாளும் இந்த நாள் தான். புராணங்களின்படி ஆகாயத்தில் ஓடிய கங்கை பூமியில் அவதரித்த நாளாக அட்சய திருதி கருதப்படுகிறது. அதனால் இந்த நாளில் நீரில் புனிதத்தையும் சின்னமாகவும் கொண்டுள்ளது. மூன்றாவதாக அன்னபூர்ணேஸ்வரி தோற்றமான நாள் அட்சி திருதியை நாளில், அதாவது அட்சய திருதியை என்ற நாளில் அன்னபூர்ணேஸ்வரி தேவி பசுமை நிறம் கொண்ட அளவுடன் தனது பக்தர்களுக்கு பசிக்கு தீர்வாக உணவினை வழங்கும் தெய்வமாக உருவெடுத்ததாக கூறப்படுகிறது. நான்காவது, பெரும் பக்தி மிக்க சிறுவன் துருவன் அட்சய திருதி நாளில்தான் பரம பக்தியுடன் தவம் செய்து இறைவனின் அருள் பெற்றதாக நம்பப்படுகிறது. இவனுடைய அழியாத புகழ் துருவ நட்சத்திரம் என்ற விஷயத்திற்கு காரணமாக அமைகிறது. குபேரின் பகவானின் செல்வம் அதிகமாவது இந்த நாள் தான். அட்சய திருதி நாளில்தான் குபேரன் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தில் அமாவதியில் சென்றடைந்தார். அமாவதி என்பது செல்வத்தின் பெரும்பொக்கிஷம். அதனாலே இந்நாளில் செல்வம் சேர்க்கும் செயல்களை எல்லோரும் செயல்கிறார்கள். மேஷராசியில் சூரியனும் ரிஷபராசியில் சந்திரனும் ஒரே நேரத்தில் இருக்கும் நாட்களில் இது நிகழ்கிறது. அதாவது மேஷராசியில் சூரியன் உச்சம், ரிஷபராசியில் சந்திரன் உச்சம். சூரியனும் சந்திரனும் ராஜ கிரகங்கள் என்று சொல்வார்கள். அப்போது 2 கிரகங்களும் உச்சமடையும் நாளில் இது ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதனால தான் இந்த நாளில் முகூர்த்தம் எந்தவித நாட்களையும் கோள்களையும் பஞ்சாங்கத்தையும் பார்க்காமல் புதிய செயல்கள், நல்ல செயல்களை ஆரம்பிக்க ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. பொருளாதார வளம், ஆன்மீக வளம், குடும்ப நலன் ஆகியவற்றிற்காக சிறந்த தொடக்கமாக இது கருதப்படுகிறது. இந்நாளில் லட்சுமி தேவியும் விஷ்ணு பகவானை வழிபட்டால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதேபோல் மகிழ்ச்சியான செயல்களை செய்யும் பட்சத்தில் அவரவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அதை செய்கிறார்கள். சிலருக்கு தங்கம் வாங்க வேண்டும் தோன்றுகிறது, சிலருக்கு வெள்ளி வாங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நாம் அதுபோல் என்ன பொருட்களை வாங்க வேண்டாம் என்பதை ஒரு சிறிய விஷயமாக இதை பார்க்கலாம். வசதி உள்ளவர்கள் தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது நல்லது. வசதி இல்லாதவர்கள் பித்தளை பாத்திரங்களை வாங்கலாம், மட்பாண்டங்களை வாங்கலாம். உப்பில் கல் உப்பு தான் வாங்கணும். உப்பு, கடுகு, புத்தகங்கள், மாடு, இது போன்ற விஷயங்களை வாங்கி வைத்தால், அதாவது மகாலட்சுமியின் சொரூபமாக நாம் நிறையெல்லாம் நினைக்கிறோமோ அதை வாங்கி வைக்கலாம். அதுதான் சுருக்கமான இந்த பதிவு. அதுபோக ராசிப்படி என்ன வாங்கலாம் என்பதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இனி ஒவ்வொரு ராசியினரும் அவரவர் ராசிக்கேற்ற மாதிரி என்ன பொருட்களை வாங்குவது சிறப்பு என்று பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரையில் செப்பு பாத்திரங்கள், பலசரக்கு பொருட்களை வாங்கலாம். ரிஷபம் நெய்யை வாங்கலாம். மிதுனம் பச்சை காய்கறிகள், ஆடைகளை வாங்கலாம். கடகம் வெண்ணெய் நெய்யாலான பொருட்களை வாங்கலாம். சிம்மம் கோதுமையில் செய்த பலகாரங்களை வாங்கலாம். கன்னி ஆடை ஆபரணங்களை வாங்கலாம். துலாம் முந்திரி, திராட்சை அது போன்ற பொருட்களை வாங்கலாம். துலாம் வெள்ளரி, தரிபூசணிகளை வாங்கலாம். விருச்சிகம் வெள்ளத்தை வாங்கலாம். தனுசு ஆடை ஆபரணங்களை வாங்கலாம். மகரம் உப்பு வாங்கலாம்.
கும்பம் அரிசி வாங்கலாம். மீனம், மோர், பால் பொருட்களை போன்றவற்றை வாங்கலாம். இது வாங்குவதை பற்றி. அதேபோல் அட்சய திருதியில் தானம் செய்வது சிறப்பு. யதாசக்தி உள்ளவர்கள் வஸ்திர தானம் செய்தல் சிறப்பு. அது முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் செய்யும்போது எந்தெந்த ராசிகள் எந்த விதமான அன்னத்தை பிரசாதமாக அவர்களுக்கு வழங்கலாம் என்று பார்த்தால், மேஷம் சாம்பார் சாதம், ரிஷபம் பாலால் செய்யப்பட்ட பொருட்கள், மிதுனம் கீரை சாதம், கடகம் நீர் மோர், சிம்மம் மிளகு சாதம், கன்னி தக்காளி சாதம், துலாம் பேரிச்சம்பழம், விருச்சிகம் பழரசம், தனுசு பானகம், மகரம் நிலக்கடலை கிழங்குகள், கும்பம் இளநீர் பழகு, மீனம் இனிப்பு. இதுபோன்று தானங்கள் செய்தால் இன்று சிறப்புகளை அடையலாம். எதுவுமே செய்ய முடியாதவர்கள் லட்சுமியையும் விஷ்ணுவையும் வழிபட்டு வாருங்கள். அதுவும் முடியாதவர்கள் அருகில் உள்ள உங்களுடைய குருமார்கள் ஆசான்மார்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. அவர்களும் இல்லையா உங்கள் வீட்டில் உள்ள மூத்தோர்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. இந்த நாளில் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாக எது வேண்டுமோ அதை செய்தாலே போதுமானது. இதுதான் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. அந்த மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செயல்கள் நேர்மறை செயல்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு விதி. ஆகவே இந்த அட்சய திருதியில் நீங்கள் உங்களால் முடிந்தவற்றை வாங்கி முடிந்தவற்றை தானம் செய்து அனைவரிடம் ஆசி வாங்கி நாராயணனும் லட்சுமியும் வழிபட்டு எல்லாவித செல்வங்களையும் பெறுவீர்களாக என என் அப்பன் செந்தில் முருகன் அருளால் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கியல்